இந்த நாளில் உங்களோடு கூட தேவன் பேசும்படியாக எனக்கு தந்த வசனம். A given word from God for our concentration. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். Book of Hebrews chapter 11. எபிரேயர் 11. 11th chapter of Hebrew. அதில் 27வது வசனங்களை நாம் அன்பு செலுத்தி அதை வாசிக்க கேட்கலாம். Verses 27. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். கைகளை சற்றி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. விசுவாசத்தினாலே By faith, ராஜாவுடைய கோபத்திற்கு, not fearing the wrath of the king, எல்லோரும் என்னை கவனிக்க வேண்டும். pay your attention. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவர்கள் அல்ல. When faith comes, we are not under the clutches of slavery. விசுவாசம் வந்துவிட்டால் ஒன்று சம்பவிக்கும். If you get the faith, one thing will happen. அவன் ராஜாவாய் இருந்தாலும் Maybe the king. அவனை துச்சிதமாய் பார்க்கும். We are not about கரங்களை anybody. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Glory be to God. விசுவாசம் ஒன்று வந்துவிட்டால் If you receive the faith, அவன் எவ்வளவு பெரிய மனிதனாய் இருந்தாலும், whomsoever it may be, 450 வருஷங்களுக்கு ஏறத்தாழ இஸ்ரவேலர்கள் அடிமைகளாய் more இருந்தார்கள். than 480 years, 50 years people of Israel under the clutches of slavery. அத்தனை வருஷம் அவர்கள் நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவனால் They பாதிக்கப்பட்டிருந்தார்கள். are oppressed, depressed, and they are tortured. அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை அவர்களை ரட்சித்து கொண்டு வருகிறது. Then they saved by the word of the Lord. ஆனால் அங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், Paul says, விசுவாசத்தினாலே ராஜாவின் கோபத்திற்கு அவர்கள் பயப்படாமல். by faith, not fearing the wrath of the king. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள், எவனுக்கும் நான் I பயப்படுவதில்லை. never ever worried about எந்த anybody. மனுஷனுக்கு நான் பயப்படுவதில்லை. I never worried about any man. கர்த்தர் ஒருவருக்கே நான் Only பயப்படுவேன். Jesus alone. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை Let தட்டி us all clap. இந்த வார்த்தைகளை சற்று தெளிவாய் கவனியுங்கள். Clearly pay attention to this word. விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது When the faith comes, அவனுக்கு ஒரு சம்பவம் நடக்கும். one thing will happen. என்ன நடக்கும்? What? கர்த்தர் அவன் பலனாய் இருக்கிறார். God is our strength. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Amen. கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு பலன் உள்ளவராய் இருக்கிறார். Spirit of God is his அநேகருடைய strength. வாழ்க்கையிலே தான் 2 நினைவாக அலைந்து திரிக்கிற அலைப்பாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். Many life they are halting between too many opinions. இது வாய்க்குமா அது வாய்க்குமா என்கிறார்கள். Which will success. தங்களுடைய மனதில் தோன்றுகிற இச்சைகளை நிறைவேற்றும்படி ஆசைப்படுகிறார்கள். Running after their lust. தங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார்கள். To boast their self. தங்களுடைய சொத்துக்களை காண்பிக்க விரும்புகிறார்கள். To boast their wealth. தங்களுக்கு இருக்கிற திறமைகளை காண்பிக்க விரும்புகிறார்கள். இப்படி காண்பித்த அநேகருடைய வாழ்க்கையில் ஒன்று நடந்திருக்கிறது. One thing happened in their போராட்டமும் பாடுகளும் மட்டுமே. struggles and ஆனால் sufferings. ஒன்று இந்த வசனம் சொல்லுகிறது, But this verse says, விசுவாசம் அவர்களுக்குள் வந்த பிறகு after they attained அவர்கள் the faith, ராஜாவின் கோபத்திற்கே பயப்படவே இல்லையா. not fearing the wrath of the king. அதனால் அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள் என்று By எழுதியிருக்கிறது. faith they forsook Egypt. நான் உங்களை சற்று தெய்வத்தின் அடுக்கை நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். I want to bring you close to God. அநேக வருஷங்களாய் நாம் அடிமைகளாக இருக்கிறோம் ஏதோ ஒரு விதத்திலே. For many years we are under the clutches of slavery in some way. ஒரு மாதங்கள் சற்று ஒரு வாரம் சரியாக இருப்போம், அடுத்த வாரம் நம்முடைய மனசு அப்படியே தலைகீழாக மாறுகிறது. One week is good, next week we are failed. ஏனென்றது எனக்கு தெரியும். I don't know why that. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஒரே ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். What to keep in your mind. விசுவாசம் என்கிற ஒரு வல்லமை நமக்குள் வருமானால் அந்த வல்லமை வேறு யாரும் இல்லை, கிறிஸ்து இயேசுவே. If you receive the faith, that faith is Christ. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. நான் உங்களை விசுவாச மார்க்கத்தாராக நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். I delight to establish you as a people of faith. அதிலே 2 காரியத்தை சொல்லுகிறார். There are 2 things here. ஒன்று, One, அவர்கள் ராஜாவின் கோபத்திற்கு பயப்படவில்லை. they're not fearing the wrath of the king. ஒன்று அரசனுடைய கோபம், The wrath of the king. இன்னொன்று அவர்கள் பயப்படவே இல்லை. They never ever bothered about என்ன anything. காரணம்? Reason? அவர்களுக்குள்ளே விசுவாசம் என்கிற ஒரு வல்லமை அவர்களை ஆட்கொண்டது. Because they are under the clutches of faith. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை ஒரு காலம் நிறைவேற்றாது. The wrath of man will not work before God. மனுஷியுடைய கோபம் ஒரு நாளும் தேவனுடைய நீதியை நிறைவேற்றாது. Wrath of woman will not do the deeds of God. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். Don't commit any sin. Maybe you என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் மனுஷகுமாரன் மாத்திரம் கோபம் கொள்ளாமல் இருங்கள் என்றார். don't allow him
to become anger. ஆனால் இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? அவர்கள் ராஜாவின் கோபத்திற்கு பயப்படவில்லை. கைகளை Not தட்டி fearing the wrath of the king. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்களேன். hallelujah to the Lord. அவர்கள் ராஜாவின் கோபத்துக்கு பயப்படவே இல்லையா? Not fear the wrath of the king. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜா என்கிறவன் யார்? Who is the king? முழு அதிகாரத்துக்கும் சொந்தக்காரன். He was a ruler. முழு அதிகாரத்துக்கு சொந்தக்காரன். Ruler. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஒரு மன்னனுக்கு ஒட்டுமொத்த தேசமும் கீழ்ப்படிய வேண்டும். Nation should obey before the king. ஒட்டுமொத்த மனிதர்களும் கீழ்ப்படிய வேண்டும். All men should obey before ஆனால் king. வேதம் என்ன சொல்லுகிறது? But the Bible says, ராஜா என்கிறவன் சாதாரண மனிதன் அல்ல. King is not ordinary அவன் person. தேவனாலே நியமிக்கப்படுகிறவன். He was appointed by அவன் God. தேவனாலே உருவாக்கப்படுகிறவன். Created by God. ராஜாக்களை உருவாக்குறவர் கர்த்தர் என்று எழுதியிருக்கிறது. He who create kings. That's ஒரு what the Bible அல்லேலூயா says. சொல்லுங்களே. Hallelujah. சில சமயத்தில் ராஜ்யங்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Sometimes he destroy the kingdoms and he make a kings. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை He is ஏற்படுத்துகிறவர். a kingmaker. என் அருமையான தேவனுடைய ஜனமே, Children. கர்த்தர் உங்களை ஏற்படுத்தும் போது ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். When the Lord make you do இந்த உபத்திரவங்களும் பாடுகளும் என்னை விட்டு விலக வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு வல்லமைதான் விசுவாசம். you need faith to cast out all the sufferings and troubles and trials. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. இந்த வார்த்தைகளை சற்று தெளிவாய் கவனியுங்கள். Pay attention here. ராஜாவின் கோபத்திற்கு அவர்கள் பயப்படாமல் என்று Not சொல்லப்பட்டிருக்கிறது. fearing the wrath of the king. ராஜாவின் கோபம் எப்படிப்பட்டதாம்? How the king's wrath? ராஜாவின் கோபம் மரணத்தின் தூதனுக்கு சமமானதாம். It is equal to the angel of death. ராஜாவின் கோபம் அப்படிப்பட்டதாம். That's the wrath of king. அநேகர் சொல்லுகிறார்கள், Many say, மரணம் வந்துவிட்டது என்கிறார்கள். Oh, death is coming. மரணம் என்கிறது ஒரு தூதன். Death is an angel. ஒரு மனுஷனுக்கு மரணத்தை கொடுக்கிறது அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. He has a power to give death. ராஜாவின் கோபம் மரண தூதனுக்கு சமமானதாம். The wrath of the king is equal to the angel of death. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் Proverbs 16 14வது வசனங்களை வாசிக்க கேட்போமா? verses 14. நீதிமொழிகள் 16:14. ராஜாவின் கோபம் ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு Let us all clap. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap with faith. ஹalleluya. Hallelujah. ஒரு அரசனுடைய கோபம் அப்படிப்பட்டது. The wrath of king is be like that. என் அருமையான மகனே மகளே, Beloved. அரசனுடைய கோபம் சாதாரணதல்ல, This is not ordinary. மரணத்தின் தூதனுக்கு சமமானதா. Is as messengers of death. இந்த உலகத்தை கொல்லும் அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது. Rights to kill the world. இந்த உலகத்தை அழிக்கும் அதிகாரம் அவனுக்கு Rights இருக்கிறது. to destroy the world. ஒரு நாள் தேவ தூதன் மரணத்தின் தூதன் பாளையத்துக்குள் வந்து அநேகரை கொன்று கொண்டிருந்தான். One day a messenger of death came into the camp. பட்டயத்தால் கொண்டு கொண்டிருந்தான். He killed many through sword. அப்போது ஜனங்கள் கதற ஆரம்பித்தார்கள். People sought to தாவீது cry. கதற ஆரம்பித்தான். David cried. திடீரென்று ஆண்டவர் சொன்னார், Lord said, போதும் உன் கைகளை நிறுத்து என்றார். It is enough, stop your hand. பலத்த கைகளை Let தட்டி us all clap. ஹalleluya. Hallelujah. அதுதான் மரணத்தின் தூதன். That is a messenger என் of அருமையான death. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ராஜாவின் கோபம் அப்படிப்பட்டதாம். எந்த கட்டளையானாலும் பயப்படாதே. Whatever command doesn't bother. எதற்கும் Do பயப்படாதே. not worry about anything. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பயப்படாதே சிறுமந்தையே, Oh, little flock, fear not. உன்னை நான் மீட்டுக்கொண்டே You are redeemed by உன்னை God. பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். Call by name. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah to the Big Lord. clap. கைகளை தட்டி. ராஜாவின் கோபத்தை பாருங்கள். Look at the anger of the king. மரணத்தின் தூதனுக்கு He சமமானது. says as messengers of death. வாசிக்கலாம். ஞானம் உள்ளவனோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. ஞானம் உள்ளவனோ அதை ஆற்றுவான். கையை தட்டி. Hallelujah to the Lord. என்ன விசுவாசம். Let us all clap. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. அறிவாளி தான் அதை ஆற்றி விடுவான். Wise man will pacify it. ராஜாவின் கோபத்தை ஆற்றுவானா, Pacify the anger of king பயப்படாமல் ஆற்றுவானா. without fear. அவனுக்கு பயப்படவே மாட்டான். Doesn't bother. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், Let me say today, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. தேவாதி தேவன் சினம் கொண்டு அழிக்கும்படி தீர்மானித்த பொழுது the Lord prepared to wipe away all the people. மோசே அவர் சினத்தை ஆற்றும்படி திறப்பிலே நின்றார். Moses stood on the gap to pacify the கைகளை anger தட்டி of தேவனுக்கு God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ராஜாவின் கோபத்திற்கு அவர்கள் பயப்படவில்லை. They are not worried about the wrath of the இன்றைக்கு king. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், Today, உலகத்தில் உங்கள் சத்துருக்கள் 1000 பேர் வந்தாலும் சரி, 1,000 enemies may come against you. நீ பயப்படாதே. Do not worry about அவன் it. கோபத்துக்கு Do பயப்படாதே. not worry about their fear. அவன் வல்லமைக்கு Do not பயப்படாதே. worry about their power. அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், They have a fleshy நம்மோடு power. இருக்கிறது சேனைகளின் We கர்த்தர், have the Lord of வல்லமை hosts, உள்ள தேவன், mighty God, நித்திய பிதா, everlasting Father, சமாதான பிரபு, Prince of Peace, கர்த்தாதி கர்த்தா, Lord of God, ராஜாதி ராஜா, King of Kings.
ஒரு ராஜாவின் கோபத்துக்கு அவர்கள் பயப்படாமல் புறப்பட்ட ஒரு நோக்கம், தேவன் அவரோடு இருந்தார். Because and bother about the wrath of king, the God was with them. நான் பயப்பட மாட்டேன் சொல்லுகிறவர்கள் மூணு அல்லேலூயா சொல்லணும். Say hallelujah. I will not be worry about anything. ராஜாவின் கோபம் மரண தூதனுக்கு சமமானது. The wrath of the king is as a messenger of ஞானம் death. நிறைந்த மனிதன் அதை ஒன்றுமில்லாக்க But a ஆக்கிவிடுவான். wise man will pacify it. தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து விட்டால் போதும். When you sit in the presence of God, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. ஜெபிக்காத ஒருவனிடத்தில் கர்த்தர் இடைப்படுவதே if கிடையாது. somebody not pray, he will not mingle with them. சில விதமான பிசாசுகள் உபவாசத்தினால் போகும் என்று அவர் The சொல்லியிருக்கிறார். Lord said some demons will run away through எல்லாம் the அவர்தான் fasting. சொல்லியிருக்கிறார். Thou said நாம் everything. ஒன்றும் சொல்ல முடியாது, சொல்ல தெரியாது. We cannot say anything. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, But beloved, இந்த வேத வசனங்களை சற்று கவனித்து பாருங்கள். the word of the நான் Lord. இப்போது உங்களுக்கு விதைக்கிற இந்த விதையை தவிர வேறு உங்கள் இருதயத்தில் வேற எந்த விதைகளும் முளைக்க கூடாது. Don't allow any seeds. இப்படி முளைக்குமானால் பிசாசு உன்னை ஈஸியாக If தட்டிடுவான். comes a demon will easily ஆனா tap you. கர்த்தருடைய விதை உனக்குள் முளைக்குமானால் But the word of அது God 100 மடங்கு பலனை it will கொடுக்கும். produce 100-fold. நான் பயப்பட மாட்டேன் சொல்லுகிறவர்கள் I will கரங்களை தட்டி never ever தேவனுக்கு worry about மூணு anything. அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ராஜாவின் கோபம் மரண தூதனுக்கு சமமானதா. The wrath of the king is as messengers of death. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்னும் புருஷர்களை Look பாருங்கள். at Shadrach, Meshach and Abednego. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். They are the children of God. அவர்கள் பாபிலோனுக்கு அடிமையாக கைதிகளாக கொண்டு As a slave, வரப்பட்டவர்கள். they came to Babylon. இந்த மூன்று பேர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் அசைபாடி But the கொண்டிருந்தார். Spirit of God filled. அந்த சமயத்தில் In their அவருடைய life. விசுவாசத்தையும் அவருடைய ஜெபத்தையும் அந்த பட்டணத்தின் மனிதர்கள் And பார்த்தார்கள். the people of the city saw their faith and prayer life. எல்லாவற்றிலும் அவர்கள் தலை சிறந்து நின்றார்கள். They are upright in all. ஆயிரக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் அடிமைகளாக அங்கு இருந்த பொழுது இவர்கள் மாத்திரம் தலை சிறந்த மனிதர்களாய் நின்றார்கள். Among the thousands of the slaves, these are supreme. இவர்கள் எப்படி தலை சிறந்தவர்களாய் How they are மாறினார்கள்? supreme? அவர்கள் தேவனை தினமும் ஆராதித்தவர்கள். Every day they worship the Lord. இடைவிடாமல் ஆராதித்தவர்கள். Without gap. இடைவிடாமல் தேவனை Without மகிமைப்படுத்தினவர்கள். cease they worship எந்த the Lord. பட்டணத்துக்கு போனாலும் Wherever go. கர்த்தரை மாத்திரமே அவர்கள் ஆராதிக்கலாய் இருந்தார்கள். They used to exalt the Lord. அடிமைத்தனத்திலும் அவர்கள் கர்த்தரை Even the ஆராதித்தார்கள். slavery they exalt the Lord. சிறைசாலைகளிலும் கர்த்தரை ஆராதித்தார்கள். Even the prison they exalt the பவுலும் Lord. சீலாவும் சிறைசாலையிலே தொழு மரத்தில் தலைகளை தொங்கும்போது கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். Paul and Silas worship the Lord in the prison. அந்த ஆராதனை பலத்த அற்புதங்களை கொண்டு வந்தது. It bring forth many miracles. சிறைசாலையின் கதவுகள் திறவுண்டது. The gates were opened. அங்கே காவல் பார்த்து கொண்டிருந்த மனிதன் இவர்கள் தப்பி விட்டார் என்று தன் பட்டயத்தை எடுத்து கொலை செய்து கொள்ள முடிவு செய்தான். They decided to kill themselves. ராஜாவின் கோபம் அத்தனை கடுமையாக இருந்தது. The wrath of the king is great. அப்பொழுது பவுலும் சீலாவும் சொன்னார்கள், Paul and Silas உனக்கு said, ஒன்றும் செய்யாதே, Don't do any evil. நாங்கள் ஓடிவிடவில்லை, We are not ran நாங்கள் away. இங்குதான் இருக்கிறோம் We are என்றார்கள். here. கலங்களை தட்டி ஆவியானவருக்கு Let us clap. ஹalleluya. Hallelujah. ஆனால் But நேபுகாத்நேச்சர் என்ன செய்தான்? what is this king said? தன்னுடைய உருவத்தை சிலையாய் மாற்றினான். He made a statue. பிசாசு மனிதனிடத்தில் ஏன் வருகிறான்? Why demon coming to the என் man? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவன் வருவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. There is no power to come. என்ன காரணம் வருகிறான்? What is the reason? கீழ்ப்படியாமல் வருகிறான். For the disobedience. எல்லோருக்குள்ளும் தேவாவி இல்லை என்பதை முதலாவது அறிந்து That's all கொள்ளுங்கள். understand. Everybody not have a spirit of மாம்சத்தில் God. வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் கர்த்தருடையதல்ல. He who not confess Christ Jesus, they are not belong to Christ. அநேகர் தேவ ஆவி என்று சொல்லி பொய்யாய் சொல்லிக் When he says கொண்டிருக்கிறார்கள். we are, this is the spirit of நாம் God. தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் If we are a children இந்த of God, உலகத்திலே நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். we overcome the ஆனால் world. நடந்தது என்ன? What happened? நேபுகாத்நேச்சர் தன்னுடைய உருவ சிலைகளை 60 முழம் உயரம் வைத்திருந்தான். 60 feet high, this king made his statue. மேல வாத்தியங்களை வைத்திருந்தான். Music instruments. கீத வாத்தியங்களை வைத்திருந்தான். Playing music instruments. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் சொன்னான், And Nebuchadnezzar said, இந்த ஆராதனை நேரத்திலே the time of worship, இவர்கள் சொன்ன காரியத்தை பாருங்கள். look at this thing. இந்த இசை கருவிகள் வாசித்து என்னை இவர்கள் ஆராதிக்கும் போது நீங்கள் தாழ குனிந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்றார். When these guys play music, bow down and worship ஆனால் me. நடந்தது என்ன? What happened? வாசிக்க கேட்போம். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் Daniel chapter 3. 16வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 16. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நெபுகாத்நேச்சாரே, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியா. யோ ராஜா, You king, நீ இந்த நாட்டுக்கு வேணா அரசனாய் இருக்கலாம். you are king of this nation. இந்த காரியத்தை குறித்து எங்கிட்ட பேசாத. About this matter, don't speak to us. உலகத்துல எவையா சொல்லுவான்? Who can say ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. என்ன கை தட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let us all clap.
நான் உங்களை சுகமாக்குகிற மனுஷன் அல்ல, உங்களுக்கு அற்புதம் செய்கிற மனுஷன் அல்ல. I am not a man to perform signs and நான் miracles. சொல்லுகிறவர் உன்னை குணமாக்குகிறவர். But what I am saying, நான் the word சொல்லுகிறவனுக்கு அற்புதம் செய்கிறவர். He will heal நான் you. சொல்லுகிறவனை ஆசீர்வதிக்கிறவர். நான் சொல்லுகிறவனை கனப்படுத்துகிற தேவன். my Lord will honor you. கைகளை தட்டி தேவனுக்கு அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah to God. பக்கத்துல கை கொடுங்கள். சத்துருவின் கோபத்திற்கும் For the wrath of the ராஜாவின் evil, கோபத்திற்கும் the wrath of the king, அந்தகார வல்லமைகளுக்கும் powers of darkness, நான் பயப்பட I மாட்டேன். will never ever கை afraid. தட்டி அப்பாவுக்கு. Hallelujah. இப்படி ஒரு நாட்டின் அதிபரை பார்த்து சொல்ல முடியுமா? Anyone can have a right to say like that? இவர்கள் சொன்னார்கள். They said. எப்படி சொன்னார்கள்? What are they saying? இவர்கள் தேவன் பெரியவர் என்று விசுவாசித்து They சொன்னார்கள். believe that their God is great God. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. நேபுகாத்நேச்சரே, Nebuchadnezzar, இந்த காரியத்தை குறித்து இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல உமக்கு உத்தரவு சொல்லு. எங்களுக்கு அவசியம் இல்லை. எனக்கு அவசியம் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் ஐயா. Hallelujah. என்ன விசுவாசம்! இந்த விசுவாசத்தை கெடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன், இந்த விசுவாசத்துக்கு எழும்புகிற ஆவி சபிக்கப்பட்டது. உன்னுடைய ஆண்டவர் வல்லமை உடையவர். he who coming against this word, they are cursed, but your God is mighty God. வாசிக்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ராஜாவின் கோபத்தை விட என் ஆண்டவர் வல்லமை பெரியது. The power of my God is greater than the wrath of the king. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் எரிகின்ற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இத சொன்ன உடனே When he said this word, ராஜாவுக்கு எக்ஸாகோ வந்து போச்சு. king became angry. வாசிக்கலாம். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது. கைய தட்டி ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்களே. hallelujah to God. ராஜாவாகிய உனக்கே தெரிந்திருக்கட்டும். King known unto thee. யாராவது அப்படி சொல்லுவீங்களா? Anyone can say? சொல்லணும். Have to say. சொல்லணும். Have to say. நீ சொல்லணும், ஹலோ என் ஆண்டவர் பெரியவர். My God is great God. உலகில் இருப்பவனை உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பெரியவன் சொல்றாங்க, 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. Hallelujah. Praise the Lord. வாசிக்கலாம். அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. கையை தட்டி ஒரு அல்லேலூயா Praise சொல்லுங்க. be to God. உன்னுடைய ஆண்டவரை போல வல்லமை உள்ளவர் எவனும் இல்லை. There is no one like our God. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பயப்படுகிற வாழ்க்கை விட்டுடு. Forget all the things to worried about anything. கர்த்தர் ஒருவரைக்கு பயப்படு. Fear before God alone. என் அருமையான மகனே மகளே, Son and daughter of இந்த Christ. வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at this verse. அப்பொழுது ராஜாவுக்கு கடும் கோபம் உண்டாகி Then the king become angry. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிறோம். சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை விட 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. ராஜாவின் கோபத்தை பாத்தீங்களா? Look at the anger of the king. எத்தனை மடங்கு மகளே? How many times? எத்தனை மடங்கு? How many? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. 7 மடங்கு. 7 times. ஆனால் கர்த்தர் யார் தெரியுமா? You know who நீதியின் is the சூரியன். King அவர் righteous. தம்முடைய வல்லமையை நடுப்பகலின் 7 பகலை போல சூடாக்குகிற ஆண்டவர். He is a God sent forth his power like a sevenfold. விசுவாசிக்கிற கரகோஷங்களை எழுப்பி It is all exalted. ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் புறப்பட்டார்கள். He doesn't bother about எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். Came out from Egypt. கர்த்தருடைய வல்லமை அவர்களோடு இருந்தது. Because the power of God. பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம், கர்த்தர் அவர்களோடு இருந்தார். Pillar of fire, pillar of cloud, the Lord was with them. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு பிள்ளைகளே, My children, those is word. இந்த முதல் வாரத்தில் கர்த்தர் உன்னை பார்த்து In this first சொல்லுகிறார், week, the Lord says to you, எவனுக்கும் do பயப்படாதே, not fear about anybody. யாருக்கும் Do not பயப்படாதே, worry about anybody. எந்த மனுஷனுக்கும் பயப்படாதே. Any man. பயப்பட மாட்டேன் சொல்லுகிறவள் கைகளை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah to God. ஹalleluya. Hallelujah. நான் பயப்பட மாட்டேன். I will not fear. கரங்களை தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Praise be to God. நான் பயப்படவே I will மாட்டேன். not fear about anything. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. யோசித்து பாருங்கள், 7 மடங்கு Sevenfold. அவனை சூடாக்கினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? What happened? அவனை கொண்டு போடும்படியாக ராணுவத்தின் கட்டளையிட்டு அவர்களை அழைப்பித்தான். He commanded the most mighty man. 7 மடங்குன சாதாரண விஷயம் அல்ல. Sevenfold is not. ராஜாவின் கோபம் ஆயிடுச்சு. இவன் யார்? என் நாட்டுக்கு அடிமையாய் வந்தவன்,
These guys are slaves. இவன் இப்படி சொல்லுகிறான், ராஜாவுக்கு அப்படி உருன்னு ஏறுது. So the wrath of king is terrible. கடும் கோபம். Terrible. ஆனால் இவர்கள் அவனை அலட்சியமாய் பேசினார்கள். இது பேசுவதற்கு காரணம் என்ன? What is the reason of விசுவாசம். Faith. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. நம்பிக்கை. Confident. கையை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Praise be to God. என் அருமையான மகனே மகளே, Beloved. இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at this word. ஆனால் அவர்கள் நிசார்களோடு ராணுவ சட்டையோடு கூட வருகிறார்கள். அவர்களை கொண்டு போட்டவர்களை இவர்கள் தூக்கி கொண்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்தை தூக்கும்படி 6 பேர் வர்றான். 6 person went and they carried this Shadrach, Meshach and Abednego. இந்த தீயணைப்புல Dress போட்டு வருவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி போட்டுக்கிட்டு வர்றான். How the firefighters காலர் 2 பேர் கையை 2 பேர் பிடி காலர் 2 பிடிச்சு தூக்கி போடலான்னு வர்றான். carry them தூக்கி போடுறாங்க. 7 மடங்கு அனல் வீசுகிறது. 7-fold fire. நடந்தது என்ன? What happened? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதம் நடக்கிறது. There was a miracle. ஒரு அதிசயம் நடக்கிறது. There is a wonder. இவர்களை கொண்டு போடும் பொழுது அந்த நெருப்பு இவர்களை பட்சித்து விட்டது. But they were consumed by the fire. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹல்லேலூயா. Praise the Lord. கரங்களை தட்டி தேவனுக்கு சந்தோஷம் ஹல்லேலூயா சொல்லுங்களே. Joyfully say hallelujah. என் சத்துருக்களை சத்துருவே பட்சிக்கும். Amen. My enemies will be consumed. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. மந்திரம் வச்சவனை கொல்லும். Those who do magic will be die. எனக்கு நோயை அனுப்பினவன் நோய் அவனை கொல்லும். Said disease கர்த்தர் என் ராஜாவாய் இருக்கிறார். because God is my king. நம்முடைய ராஜா எப்படி தெரியுமா? Do you know about our சாந்த குணமுள்ளவர். He is a long suffering. வேதத்தை கவனித்து பாருங்கள். Look at the Bible. அவ்வளவுதான். That's all. கொன்று போட்டவர்கள் எரிந்து சாம்பலானார்கள். This mighty man. அந்த நெருப்பிலே விழுந்தவர் Consumed. நடந்து கொண்டிருந்தார்கள். But these 3 men walking in That midst is of a the walk. fire. கைகளை தட்டி அப்பாவுக்கு. நடக்கிறார்கள். ஹல்லேலூயா. Hallelujah. அந்த 7 மடங்கு கோபம் இவனை பட்சிக்கல. 7-fold nothing to do. நைனா anything. பட்சித்துதா? No. ஏன் பட்சிக்கல? Why? எரிகிற அக்கினி ஜுவாலைக்கு ராஜா ஒருவர் இருக்கிறார். There is a king of even consuming fire is there. எரிமலையில் மேல் நடக்கிறவர் அவர். Walking on the volcano. நரகத்தை உருவாக்கினவர் அவர். Create the hell. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. சோதோம் குமாராவை நெருப்பிலே எரித்தவர் அவர். Destroyed Sodom Gomorrah. இவர்கள் உலாவிக் கொண்டிருந்தார்கள். They are moving in midst of the fire. ராஜாவுக்கு ஆச்சரியம். King was surprised. அந்த நேரத்திலே In that time, மந்திரிமார்களை கூப்பிடுறான். he called the ministers. எல்லாரும் வர்றாங்க. Everybody came. 4 பேரை போட்டும் 5ஆவதாக ஒருவர் உலாவுகிறார். அவர் தேவபுத்திரனை போல We இருக்கிறார். put 3 men, but there is another person is there. He is like இயேசு the son of- உன்னோடு கூட வருவாரானால் If Jesus comes நீ with you, ராஜாவின் கோபத்துக்கு பயப்பட மாட்டாய். do not worry நீ about the கலங்க wrath of மாட்டாய். king. You not trouble. மரண தூதனுக்கு நீ சவாலிடுவாய். You can challenge the messenger. மரண of death. தூதனுக்கே சவாலிடுவாய். Challenge the messenger. of கரங்களை death. தட்டி அப்பாவுக்கு Hallelujah. விசுவாசிக்கிற 3 அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah to God. நான் மரணத்தின் தூதனுக்கே சவாலிடுவேன். I can challenge the messenger of death. நான் சொல்லுவேன் சொல்றேன் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா If you சொல்லணும். say hallelujah to நான் God, பயப்பட மாட்டேன். I will not be afraid. மரண தூதன் பாச கயிறோடு கூட வந்தாள். Maybe with the ropes. அவனுக்கு தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க யம தர்மன். In Tamil Nadu they'll say அவரு Yamadharman. கருப்பு மாட்டு மேல வருவாராம். He'll coming on a buffalo பாச கயிறு எடுத்துக்கிட்டு வருவாராம். carrying the rope. அந்த கயிறு கூட பாருங்க பாசமான கயிறாம். It's a loving rope. என்ன கயிறா அதுக்கு பேரு? What is that rope? பாச கயிறாம். Loving rope. என் ஆண்டவன் நினைச்சு அதை வேச கயிறா மாத்திடுவார். This is useless before my கைகளை God. தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பக்கத்துல கை கொடுத்து நான் பயப்பட I will மாட்டேன். not be afraid. ராஜாவின் கோபத்திற்கு The wrath of the king. ராஜாவின் கடும் கோபத்திற்கு Wrath of the king. 7 மடங்கு அக்கினி ஜுவாலைக்கு 7-fold நான் fire. பயப்படுவதே இல்லை. I will never ever கரங்களை afraid. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. பயப்பட மாட்டேன். Never ever afraid. இந்த விசுவாசம் இருந்தால் போதும். If you have faith enough, உலகத்தை நீங்கள் ஜெயித்து விடலாம். you can overpower the world. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. ராஜாவின் 7 மடங்கு கோபம் எங்க போச்சுனே தெரியலங்க. Immediately this wrath disappeared from the ஆனால் king. வேதம் என்ன But what does சொல்லுகிறது? the Bible say? தானியேல் 3ஆம் அதிகாரம் Daniel chapter 3. 27 28 29 வாசிப்போமா. 27 onwards. தேசாதிபதிகளும் தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ஆம் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து ராஜாவின் மந்திரிகள் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அக்கினி பலன் செய்யாமல் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவருடைய தலை முடிகள் கருகாமல் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அவர்களுடைய போற்றிருந்த சால்வைகள் சேதமடையாமல் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை அவர்கள் மேல் அக்கினி மனம் வீசாமல் இருந்ததினால் கண்டார்கள். அப்பொழுது நெபுகாத்நேச்சார் வசனித்து அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக்
ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. Say hallelujah to God. Hallelujah. Hallelujah. ராஜாவின் கோபம் பொசுக்குன்னு போச்சு. The wrath of king disappeared. கை தட்டியா பாக்க. Let us all clap. Hallelujah. Praise the Lord. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. எந்த சாத்தானுடைய கோபமும் எந்த சாத்தானுடைய கோபம் ஒண்ணுமில்லாமல் போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. ராஜாவின் கோபம் பொசுக்குன்னு போச்சு. The wrath of the king disappeared. திடீர்னு யார் மேல 7 மடங்கு கோபம் அடைந்தானோ அவன் சொல்லுகிறான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். Blessed be the God of Shadrach, Meshach and Abednego. Hallelujah. Say hallelujah. 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 பக்கத்துல கை கொடுத்து என் ஆண்டவனுக்கு ஸ்தோத்திரம். Praise to my God. பிப்ரவரி மாசத்திலே முதல் வாரத்திலே என்னை நடத்துகிறவருக்கு ஸ்தோத்திரம். In this February I praise God who going to guide me. பயப்பட மாட்டேன்னு சொல்றங்க நெஞ்சில கை வச்சலாம். I will பயப்பட not be மாட்டேன். afraid. I will not be தலைமையில afraid. கை வச்சலாம். பயப்பட மாட்டேன். Never ever afraid. ராஜாவின் கோபத்துக்கு The wrath of the king. 7 மடங்கு கோபத்திற்கு Sevenfold wrath. எத்தனை மடங்கு வந்தாலும் சரி How many fold it may be. ஆண்டவர் சிம்பிளா சொல்லிட்டு போனார். Lord simply சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி said, என்றார். 1,000 little is great nation. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? Hallelujah. சாத்ராக் மேஷாக் ஆபேத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். Blessed be the God of Shadrach, Meshach and Abednego. வாசிக்கலாம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி கையை தட்டி வரலையே சொல்லு. Say hallelujah. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு Let us all clap. என்ன விசுவாசம். Clap with faith. ஹalleluya. Hallelujah. அவர் பரிசுத்த. He is holy God. அவர் மகிமை. He is glory. வல்லமை. He is powerful. மகத்துவங்கள். Glorious. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லும். Say hallelujah. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு தான்பா வர்றேன். I am coming with you. உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, கைவிடுகிறதும் இல்லை. Never leave you, not கைகளை forsake தட்டி you. பிறந்த வாக்குத்தத்தத்தை தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah to the Lord of promise. யோசித்து பாருங்கள். Just saying. அவர்கள் ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். They never bothered about the wrath of the king. ராஜாவின் கோபம் 7 மடங்கு இருந்தது. It was a sevenfold. கடுமையான கோபம். It is ferocious. நெருப்பு 7 மடங்கு சூடாக்கினார். Sevenfold fire. ஆனா வாசித்து பாருங்கள் 29. ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் ஏபி சபையின் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் தூஷணம் பேசுகிற எந்த மனிதனும் You speak ill about the children of கர்த்தர் God. அறுத்து போடுவார். The Lord will cut off them. ஒரு அற்புதத்தை சொல்றேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது கானா ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தார். ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லணும். Hallelujah. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். Jesus and his disciples are invited to the wedding. நல்லா கவனிக்கணும். Listen. இயேசுவும் சீஷர்களும் Jesus அழைக்கப்பட்டிருந்தார்கள். and his disciples are invited. ஆனால் But மரியாள் ஆல்ரெடி கல்யாணத்தில் இருந்தார்கள். Mary already was that wedding. அங்கே திராட்சரசம் குறைந்து விட்டது. Shortage of wine. அப்பொழுது மரியாளிடத்திலே அந்த கல்யாணத்துக்கு சொந்தக்காரர் சொல்லுகிறார், எல்லாரும் வந்து குடிச்சு விட்டு போயிட்டார்கள், இனி வரப்போறதான் விஐபி, என்ன செய்ய போறன்னு தெரியலம்மான்னு சொல்றாங்க. These responsible people say shortage of wine. மரியாளிடத்திலே சொல்லுகிறார்கள். அப்பொழுது மரியாள் போய் சொல்லுகிறார், Mary said, அப்பா திராட்சரசம் குறைந்து விட்டதாம். shortage of wine. அந்த முதல் பிரசங்கத்திலே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன என்று கேட்டார். What have I to do with thee? கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அதன் பிறகு இரண்டாவதாக அந்த மகள் சொல்லுகிறாள், வேலைக்காரரை போர்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். Do whatever he says unto you to do. அந்த வார்த்தையில் ஒரு அற்புதம் நடக்கிறது. நான் இயேசுவிடத்தில் சொன்னதை அவர் நிச்சயமாய் அறிந்திருப்பார், ஏதாவது ஒன்றை செய்து முடிப்பார். Surely Jesus know our conversation. So என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நேரத்திலே இயேசு வேலைக்காரரை நோக்கி சொன்னார், என்ன சொன்னார்? கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள் என்றார். Fill the water pots with water. அவர்கள் தண்ணீரை நிறைய நிரப்பினார்கள். இவ்வளவு நடந்தது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைத்த பிறகு இயேசு அதை பார்த்துவிட்டு சொன்னார், இப்போது மொண்டு வார்த்து கொடுங்கள். Draw out now. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நிரப்பின நீங்களே அதை மொண்டு கொடுங்கள் என்றார். Those who filled up, ஊற்றும் பொழுது தண்ணீரே அவர் சொன்ன வார்த்தை மொண்டு வாருங்கள் என்று சொல்லும்போது அது திராட்சரசம். When the Lord said draw out, it become wine. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Say 3 hallelujah to God.
இப்ப பக்கத்துல கை கொண்டு சொல்லு, நான் விசுவாசிக்கிறேன். I believe. இயேசு சொல்லியிருக்கிறார், Jesus said, நான் மொண்டு வார்ப்பேன், I will draw என் வாழ்க்கை திராட்சரசம், and life become a wine. என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், Life will be all blessed. என் வாழ்க்கை நிரப்பப்படும், Life will be overflow. என் வாழ்க்கை உயர்த்தப்படும். Life will be honored. மகனே மகளே, Son and daughter. அவர் சொன்ன ஒரே ஒரு வாதில் தான், The word of மொண்டு God. வாருங்கள். Draw out now. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. மொண்டு வாருங்கள் என்று Draw சொன்னார். out now. அந்த வார்த்தையிலே அற்புதம் உண்டானது. Miracle took place. அந்த வார்த்தையில தான் அந்த தண்ணீர் ரசமாய் Through மாறியது, the word, the water became அதிக wine. சுவையாய் மாறியது, Become tasty. வல்லமை உள்ளதாய் மாறியது. Become powerful. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அதற்கு பதில் வருகிறது. Don't answer முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் அதிக சுவை உள்ளது. நாம் ஆவியானவரோடு கூட இணைந்து வாழ வேண்டும். We should live with the Holy Ghost. என் அருமையான மகனே மகளே, Son and daughter of Christ. இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். this word. ராஜாவின் கோபம் சாதாரணதல்ல. The wrath of the king is not ordinary. ராஜாவின் கோபம் கட்சிக்கிற சிங்கத்திற்கு It's like a சமானம். roaring lion. அவனுடைய தயை அவருடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிக்க மாட்டீங்களா? Let us all exalt. என்ன விசுவாச கைத்தட்டு, Have faith. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்களே, ராஜாவின் கோபம் ஒண்ணுமே இல்லையா? The wrath of God king is nothing. அதனால தான் விசுவாசித்து சொன்னார்கள். So faithfully. விசுவாசத்தினாலே ராஜாவின் கோபத்தை அவர்கள் ஒரு பொருட்டாய் எடுக்கவில்லை. Through the faith they despise the wrath of the king. ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் They are not wearing up. அவர்கள் எகிப்தை விட்டு They புறப்பட்டார்கள். came out from Egypt. இன்றைக்கு நீ புறப்படும் பொழுது When you go out, நான் எவனுக்கும் I பயப்படுவதில்லை. never ever worried about கர்த்தர் anything. என் கூடவே The இருக்கிறார். Lord is with me. கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah to God. தேவன் என் கூட இருக்கிறார். The Lord is with me. கர்த்தர் என் கூட இருக்கிறார். The Lord is with me. கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா Say சொல்லுங்கள் பார்க்கலாம். hallelujah to God. பயப்படவே மாட்டேன். I will not be afraid. எந்த கோபத்திற்கும், Any wrath, எந்த மனுஷனுடைய ஆலோசனைக்கும், any counsel of எந்த evil, அந்தகார வல்லமைக்கும் any power of darkness, பயப்பட மாட்டேன் I சொல்றவங்க will மூணு அல்லேலூயா never சொல்லுங்க ever பார்க்கலாம். fear. Hallelujah. யோபு சொன்னான். Job said. யோபுவின் புத்தகம் 5:21 வாசிப்போமா? 5:21. யோபு 5:21. நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர். நல்ல கவனிங்க, நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர். நாவு பாத்தீங்கன்னாக்க நாக்கு இருக்கு பாத்தீங்களா, சவுக்குமாரியாது. His tongue like a whip. அடிப்பான் தெரியுமா சவுக்கால, அந்த மாதிரி இருக்குமா. It will be like a whip. நாவின் சவுக்குக்கு மறைக்கப்படுவீர். மறைக்கப்படுவீர். பாழாக்குதல் வரும்போது பாழாக்குதல் வரும் பொழுது பயப்படாமல் இருப்பீர். கையை தட்டி வரலையா Praise சொல்லுங்க. be to God. பயப்பட மாட்டேன்னு I will not be சொல்லுங்க. இனி worried about- பயப்படவே மாட்டேயா. I will not fear. உலகத்துல என்ன பாழாக்குதல் வந்தாலும் சரி, Any distraction. நான் பயப்பட மாட்டேன்னு சொல்றவங்க மூணு அல்லேலூயா சொல்லணும். Say hallelujah, hallelujah to God. என் அன்பு மகனே மகளே, Children of God. வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at this verse. எத்தனை பெரிய ஆண்டவர். What a great God. யோபு சொன்னான், Job said. நாவின் சவுக்கு Whip of the tongue. அது பாழாக்க கூடியது. It will destroy. ஒரு மனிதனை கவிழ்த்து போட்டு விடும். It will spoil in the people. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, Beloved. வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். Look at the word of the Lord. நான் சொல்லவில்லை, I have not said. அதைத்தான் நீதிமொழிகளின் புத்தகம் 1:33 வாசிப்போமா? Proverbs 1:33. நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி அவனுக்கு விக்கிலே வராதங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விக்கனமின்றி வாசம் பண்ணுவான், ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. Praise be to God. என்ன விசுவாசம். Clap with faith. ஹalleluya. Hallelujah. பயப்படவே மாட்டானா. Shall not worry about anything. ராஜாவின் கோபத்துக்கு பயப்படலை. Not worry about the fear of the கர்த்தருக்கு நீ செவி கொடுப்பது உண்மை என்றால், If you truly hear unto God, நீ அவரை விசுவாசிப்பது உண்மை, truly believe the Lord, ஒன்றை மனதில் வைத்துக் keep it one thing in கொள்ளுங்கள், mind. நான் எதற்கும் I பயப்படுவதில்லை. shall not worry about anything. கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு Let's all clap. என்ன விசுவாச கைத்தட்டு. Let's all clap. ஹalleluya. Praise the Lord. என் அருமையான மகனே மகளே, Son and நம்முடைய daughter. தேவன் யார் என்று உங்களுக்கு You know தெரியுமா? who is our God? நீ எதற்கும் பயப்படக்கூடாது என்று வாக்கு He கொடுத்திருக்கிறார். gave a promise, should not worry நீ about எதற்கும் கலங்காதே என்று வாக்கு anything. Should not கொடுத்திருக்கிறார். trouble about anything. உலகத்தின் ராஜாவை விட உன்னுடைய ராஜா பெரிய தேவன். Your king is greater than the king of the world. கர்ச்சிக்கிற சிங்கத்துக்கு பயப்படாதே. Do not worry about the அது lion. எனக்கு முன்பாக ஒரு பூனைக்குட்டி மாதிரி மீயானாக்கிடுவார் அவர். It is a little beast before me. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு. Let us all ஹalleluya. praise the Lord. நான் சொல்லவில்லை, I'm not saying. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான். Isaiah the prophet ஏசாயா said. 12:2 வாசிக்க கேட்போமா? Verses 2. Book of Isaiah chapter 12 verse 2. இதோ தேவனே என் ரட்சிப்பு, தேவனே என் ரட்சிப்பு. நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க.
இதோ Behold, தேவனே என் Jehovah ரட்சிப்பு, is my நான் salvation. பயப்படாமல் I shall not be afraid. அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். I put trust in him. ராஜாவின் கோபத்திற்கும் The wrath of the king, எந்த சத்துருவின் வல்லமைக்கும் power of any நான் evil, பயப்படுவதில்லை. I shall not கரங்களை be தட்டி afraid. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி Let's all clap. ஹalleluya. Hallelujah. இதுதான் கர்த்தருடைய வாக்கு. These are the words of God. எனக்கு வேதத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாது. Without Bible I do not know anything. ஆனால் ஒன்றை நான் படித்திருக்கிறேன். But I read one thing. இயேசு நல்லவர் என்று படித்திருக்கிறேன். Jesus is good God. அவர் காக்கிற தேவன் என்று படித்திருக்கிறேன். He is a protector. அவர் பரிசுத்தர் என்று படித்திருக்கிறேன். He is holy God. இன்று கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார் வாக்கு, Today he gives நான் the promise. உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். I will lift up you above. உன்னை வாளாகவே மாற்ற I மாட்டேன். will make you உன்னை head. தலையாய் வைத்திருப்பேன். I will make you head, not a tail. காரணம் Reason. தலையாகி கிறிஸ்து உன்னுடைய தலையாய் இருக்கிறார். Christ is your கரங்களை head. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா. என் அருமையான மகனே மகளே, ஒரு நாள் பவுல் தேவ சமூகத்தில் இருக்கிறான். ராத்திரியில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். In the meantime, என்ன சொன்னார் தெரியுமா? வாசிக்க கேட்போமா? Shall we hear? அப்போஸ் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18th chapter. 9வது வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18:9. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி. ஹலோ, என்ன கவனிங்களே, இதுதாங்க வல்லமை. பிரியமானவர்களே, தேவன் தரிசனமாகிற தேவன். He is a God to appear himself in vision. நான் யார் என்று வெளிப்படுத்துகிற தேவன். To reveal himself to his children. கர்த்தர் பவுலுக்கு ராத்திரியிலே தரிசனமாகி நீ பயப்படாமல் கையை பேசு. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று பார்க்க. நான் பயப்படாமல் நான் எழுந்து நிற்கிறேன். ராஜாவின் கோபத்துக்கு நான் பயப்பட மாட்டேன். இந்த நாள் முதற்கொண்டு எனக்கு எகிப்து வேண்டாம். I don't want Egypt. I will not fear about anything. அநேகர் இந்த எகிப்திலே இருக்கிறீர்கள். When he is still in Egypt, எகிப்தின் ஆவிகளால் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். bound by the spirit of Egypt. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். The Lord says to you, எகிப்தின் அரசன் பார்வோன் 1000 பார்வோன் வந்தாலும் சரி, 1000 Pharaoh may come நீங்கள் against you. Do பயப்படக்கூடாது. not fear. எழுந்து நிற்பீர்களாக. Rise up. வேதத்தை எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று பர்టిక్యులராக அந்த வசனத்துக்கு முத்தம் செய்யுங்கள். அப்போஸ் நடவடிக்கை 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்திற்கு தேவன் இன்று முதல் உங்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தி தான் தீர வேண்டும். Today onwards he will reveal himself to you. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பயப்படாம ஜெபம் Be பண்ணு. not afraid and pray. பயப்படாமல் பேசு. Be not afraid and speak. பயப்படவே பயப்படாதே. Be not afraid. நடந்த அங்க வலிக்குது இங்க வலிக்குது பயப்படாத, வலிக்கிட்டோம். Don't fear about any pain. உலகத்துல மாம்சத்துக்கு வலி இருக்கும், There is a pain in the flesh. வலி இல்லாம இருக்காது. It is usual. உன்னை படைச்சவருக்கு அவனோட காப்ப தெரியும். Creator knows about உன்னை you. உருவாக்கணும் நடத்த தெரியும். Creators know about you. பயப்பட மாட்டேன்னு சொல்றவன் தலை மேல கையை வை சொல்லு, ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன். I will not ராஜாவின் fear. கோபத்துக்கு பயப்பட Fear மாட்டேன். not the wrath of the எதற்கும் king. பயப்பட Fear not about மாட்டேன். anything. நான் பயப்படவே மாட்டேன். Never ever afraid. ராஜாவின் கோபத்துக்கு பயப்பட Not மாட்டேன். afraid of wrath of the king. அது சிங்கமா இருந்தாலும் சரி, Maybe the lion. என் ஆண்டவருக்கு முன்பதா சிங்கம். Before my Lord அது nothing. நெருப்பாய் இருந்தாலும் சரி, Maybe fire. என் ஆண்டவருக்கு முன்பு அது பூவே. The Lord it is flower. ஒரு அல்லேலூயா. Say hallelujah. அது நெருப்பு. Fire. நான் அப்பனுக்கு முன்பாக பூவே. Before king it is only flower. ஆமென் என்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah to the Lord. என் அருமையானவர்களே, Beloved. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் Isaiah chapter 40 9-10 வாசிக்க கேட்கலாம். 9 and 10. சீயோன் எனும் சுவிசேஷகியே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அந்த வசனத்தை பாருங்க. சீயோனின் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமாய் கூப்பிட்டு. நீ உரத்த சத்தமாய் கூப்பிட்டு. பயப்படாமல் சத்தமிட்டு. கையை தட்டி நான் பயப்பட மாட்டேன் சத்தமிடு. நான் பயப்பட மாட்டேன் சொல்லு. கையை தட்டி சொல்லு உரத்த சத்தமாய். ஏசப்பா நான் பயப்பட மாட்டேன். பயப்படாமல் சத்தமிட்டு. யூதா பட்டணங்களை நோக்கி. நல்ல கவனிங்க. நான் பயப்பட மாட்டேன் என்று சத்தமிட்டு. யூதா பட்டணங்களை நோக்கி. யூதா பட்டணங்களை நோக்கி. இதோ உங்கள் தேவன் என்று கூறு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Behold your God. வாசி மகளே. இதோ கர்த்தராகிய ஆண்டவர். கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. எப்படி வருகிறாரு? How? பக்கத்துல கை கொடு சொல்லு. என் அப்பன், My father. இயேசு என்ன ராஜா Jesus the king. என் கூட With me. எப்படி வருவாரு? பராக்கிரமசாலியாக
எப்படி வர்றாரு? பராக்கிரமசாலியாக. நம்ம அப்பா சேனைகளின் கர்த்தரையா. Our father is the Lord of hosts. அநேகர் மாம்சம் ஒன்னத்துக்கு உதவாது. Flesh will not use. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. உங்க அப்பா உன் கூட வந்துட்டார்னா The father நீ come with பயப்பட you. மாட்டே. You will not be afraid. ராஜா 100 ராஜா இல்ல 1000 ராஜா வந்தாலும் சர்வ சாதாரணமா நீ டீல் பண்ணலாம். How many kings may come against you? It will Simple. overpower. Easily. சிம்பிளா. Very easily. காலை முழங்கால் படியிட்டு 2 கையை உயர்த்திக்கணும். நீ பயப்படாமல் சத்தமிட்டு இதோ கர்த்தராகிய ஆண்டவர். கர்த்தராகிய சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நம்முடைய புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன். அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர்களோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன். அவர் கொடுக்கிற பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. கரங்களை தட்டி தேவனுக்கு இன்றைக்கு உன் முகத்துக்கு முன்பாக அந்த வல்லமையுள்ள தேவன் நடந்து வருவார். உன்னை பாதுகாப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லார் கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். சொல்லுங்கள், இயேசுவே தாவீதின் குமாரனே, யூதருக்கெல்லாம் ராஜாவே, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசுவே நீர் என்னுடைய தேவன், நான் இனி பயப்பட மாட்டேன், பயப்படாமல் புறப்படுகிறேன். இயேசுவின் நாமத்திலே எகிப்தின் தடைகள் உடைக்கப்படுவதாக, எகிப்தின் மந்திரங்கள் அழிக்கப்படுவதாக, எகிப்தின் ஆலோசனைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவே நீர் என்னுடைய தேவன், என்னை ஆசீர்வதித்து என்னை வாளாக்காமல் என்னை தலையாக்குவேன், என்னை கீழாக்காமல் என்னை மேலாக்குவேன். தேவனே உமக்கு முன்பாக முழங்கால் படியிட்டிருக்கிறேன். எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தும். சொல்லுங்கள், எங்களை கலகப்படுத்துகிற பொல்லாத பிசாசு, எங்கள் இருதயங்களே கசப்பை விதைக்கிற அசுத்த ஆவிகள், எங்கள் விசுவாசத்தை கெடுக்கிற எகிப்தின் ஆவிகள் இன்றோடு கூட அழிவதாக. இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே நாங்கள் பயப்படாமல் புறப்படுகிறோம். உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரதிபலன் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல